இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் இசைக்கலைஞர் கைது, தெற்கிலும் வெலுக்கும் எதிர்ப்பு. சிங்கள பௌத்த ஒற்றையாட்சி அரசில் தமிழ் மக்களுக்கு நீதி இல்லை, ஊடகவியலாளர் நடேசனின் நினைவேந்தலில் வலியுறுத்தல். மாகாண சபை தேர்தல் விடயத்தில் இந்தியாவின் தலையீடு அவசியமற்றது, மனோ கணேசன் வலியுறுத்தல். தமிழர் தாயகத்தின் சொல்லிசை கலைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டமைக்கு வடக்கில் மாத்திரமின்றி தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு எச்சரிக்கையுடன் பயன்படுத்துவதாக தெரிவிக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரான 24 வயதுடைய கணேஷ்குமார் சங்கீதன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவட்குழி பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலயத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தான் பாடிய பாடலை பதிவு செய்து அதில் சில வரிகளை சேர்த்து சமூக ஊடகங்களில் பரப்பியதன் மூலம் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த புரட்சிகர பாடலில் தமிழீழம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்ததாக குற்றம் சாட்டியே சாவகச்சேரி போலீசார் அந்த இளைஞரை கைது செய்துள்ளனர். எவ்வாறாயினும் சங்கீதன் பாடிய பாடலில் தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் குறிப்பிடப்படாத நிலையில் எந்த அடிப்படையில் அவர் மீது அந்த அமைப்பை மீண்டும் உயிர்ப்பித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது என சங்கீதன் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி கேசவன் சயந்தன் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரில் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றது. இப்பொழுதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சி தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞன் இயற்றிய பாடலில் விடுதலை புலிகளுடைய பெயர் கூட இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்று குற்றம் சாட்ட முடியும் என்று என்னுடைய சமர்ப்பணத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். ஒரு புரட்சிகர பாடலுக்காக தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் கைது செய்யப்பட்டமையானது அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக குடிமை சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவிக்கின்றார். சங்கீதன் அவர்களுடைய பாடலில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, பல வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்கே அது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உள்ளே வருகின்றது என்பதை நாங்கள் ஒரு கேள்வியாக தொடுக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை புலிகள் தொடர்பாக பேசவே முடியாது என்கின்ற நிலை இலங்கையில் இல்லை. விடுதலை புலிகளை பற்றி பேசுவதில் எந்த சிக்கலும் இல்லை. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்றது என்பதை சட்டம் தடுக்கின்றது. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதற்கு அந்த பாடல் பாடப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பாடலில் குறைந்தபட்சம் விடுதலை புலிகள் என்ற வசனம் கூட பயன்படுத்தப்படவில்லை. என்பிபியினர் உள்ளூராட்சி தேர்தலின் போது பல பாடல்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் பகிரப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய முகப்புத்தகத்திலே குறித்த பாடல் பகிரப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்போம் என்ற அளவிலே அந்த பாடல் செல்கின்றது. எனவே தமிழ் மக்களுக்கு எதை கூறினால் அவர்களுக்கு பிடிக்கும் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனால் மறுபக்கத்தில் தென்னிலங்கையில் வேறு ஒரு கதையை கூறி இனவாதத்தை மூட்டும் அணிகளுக்கு இவர்கள் பக்கபலமாகவும் இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். உணர்வெழுச்சியோடு தனது கலையை வெளிப்படுத்திய இளைஞரை கைது செய்தமையானது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பயங்கரவாத முகத்தை வெளிப்படுத்துவதாக சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளருமான நடராஜர் காண்டீபன் தெரிவிக்கின்றார். இந்த சங்கீத் என்கின்ற இந்த இளைஞன் வரும் 20 வயதுகளிலே இருந்து கொண்டிருக்கிற இளைஞன் உணர்வெழுச்சியோடு எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் வழி நின்ற அந்த கடந்த கால அரசியல் செல்லுநர்களினுடைய வரலாற்றை கடத்துகின்ற ஒரு வகிபாகத்திலே தன்னுடைய இந்த கலை வெளிப்பாட்டை ஆற்றி நிற்கின்ற பொழுது அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாடானது அரசினுடைய படு பயங்கரவாத செயற்பாடு, சட்டவிரோதமான செயற்பாடு, சர்வதேச சட்ட நியமங்களுக்கு மாறான செயற்பாடு. இசைக்கலைஞரான சங்கீதன் எவ்வித அடிப்படையுமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தடுத்து வைத்துள்ள அவரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிக்கின்றார். நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய
ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சொல்லுவோம். இதேவேளை தென்னிலங்கையின் பல செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளும் சங்கீதனின் கைதை கண்டித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு சென்ற இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய அரசின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை பார்வையிட்டதோடு பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றார். வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இந்திய அரசாங்கத்தின் விசேட நிதியுதவியின் கீழ் அமைக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் இந்திய உயர்ஸ்தானிகர் திறந்து வைத்தார். நிகழ்வுகளின் பின்னர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் கீரிமலை ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இந்திய அரசின் நிதியுதவியான $5 மில்லியன் செலவில் புனரமைக்கப்பட்ட வடக்கு ரயில் மார்க்கத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த வருடம் இலங்கையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் கடுமையாக சேதமடைந்த 5 ரயில் பாலங்கள் மற்றும் பாதைகள் இந்தியாவின் நிதியுதவியுடன் சீரமைக்கப்பட்டு மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. இதேவேளை 220 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவியில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் அச்சுவெளி தொழிற்பேட்டையையும் அவர் பார்வையிட்டார். உள்ளூர் உற்பத்திகள் பெருகி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளை ஊக்குவிப்பதில் இந்தியா ஆழ்ந்த அர்ப்பணிப்போடு செயற்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியை வழங்கி வைத்தார். முதலாவது கட்டத்தில் 100 மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு $7,500 என்ற அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இது அவர்களது பல்கலைக்கழக கற்றல் நடவடிக்கை முடியும் வரை தொடரும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட குழு யாழ்ப்பாண பொதுசன நூலகத்திற்கு சென்றிருந்தது. இதன்போது இந்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் உருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தியதோடு ஒரு தொகுதி நூல்களையும் அன்பளிப்பாக வழங்கினர். இந்திய உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாண விஜயத்தின் போது நாகப்பட்டினத்திற்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் இடையே இயக்கப்படும் பயணிகள் படகு சேவையை பார்வையிட்டார். காங்கேசன்துறையின் அபிவிருத்தி மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்திற்கான தேவைகள் குறித்தும் இதன்போது அவர் அவதானம் செலுத்தியுள்ளார். துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யவும் பிராந்திய வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் $61.5 மில்லியன் இந்தியா ஒதுக்கியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு சென்ற இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய குழுவினர் நெடுந்தீவுக்கும் சென்றிருந்தனர். நெடுந்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய உதவியுடனான சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்ட அவர் அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தின் ஒரு கட்டமாக நெடுந்தீவு மகாவித்யாலய நூலகத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் திறந்து வைத்தார். நூலகத்திற்கு தேவையான ஒரு தொகுதி நூல்களும் அவரால் வித்யாலய அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் பாடசாலை நூலகத்திற்கு தளபாடங்கள், 100 மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள், இசைக்கருவிகள் என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாண விஜயத்தின் ஒரு பகுதியாக நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு சென்ற இந்திய உயர்ஸ்தானிகர் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். இலங்கையின் மாகாண சபை தேர்தல் விடயத்தில் இந்தியா தலையீடு செய்யக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்திய மத்திய அரசின் தலையீடு அவர்களுக்கோ நமக்கோ எந்த நன்மையும் செய்யாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்குமா என தென்னிலங்கையின் ஆங்கில ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
இந்தியா தற்போதைய பிரச்சினையில் தலையிடக்கூடாது. குறிப்பாக மாறிவரும் உலக ஒழுங்கின் பின்னணியில் அத்தகைய ஒரு உத்தி அவர்களின் நலனுக்கும் உகந்தது. இந்தியா ஒரு தமிழ் ஆதரவு நாடாக கருதப்படக்கூடாது. மாறாக இலங்கையை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கும் நாடாகவே கருதப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் இந்திய அரசுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு காணப்படுவதாகவும் மனோ கணேசன் குறிப்பிடுகின்றார். இலங்கையில் தமிழ் ஆயுத போராட்டத்தை முறியடிப்பதில் இந்தியாவின் ராஜதந்திரமும் இராணுவ தலையீடும் தீர்க்கமாக பங்காற்றியதிலிருந்து அந்த பொறுப்பு எழுகிறது. இந்தியாவின் பணி முழுமையடையாமல் இருந்த போதிலும் அந்த செயல்பாட்டில் அது சுமார் 2000 வீரர்களை இழந்தது. அந்த தலையீட்டிற்கு முன்னதாக தமிழ் ஆயுத குழுக்கள் இந்தியாவில் பயிற்சி பெற்றன. அதன் விளைவாக இந்திய தொடர்பு இலங்கையின் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சினையாக மாறியது. இலங்கையின் தேசிய பிரச்சினை நாட்டுக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் சர்வதேசத்தின் தலையீடு அவசியமில்லை என்ற விடயத்தையும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலத்தில் இலங்கையின் அடுத்தடுத்த அரசாங்கங்களோடு இந்தியா கொண்டிருந்த நல்லெண்ணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி ஒரு சுமூகமான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் தலைவர்கள் தவறியதாகவும் MP மனோ கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். பௌத்த மேலாதிக்கத்தை கொண்ட ஒற்றையாட்சி அரசிற்குள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காமையே தனிநாடு கோருவதற்கு காரணமாக அமைந்தது என கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி காலத்தில் அரசாங்க இராணுவ சோதனை சாவடிக்கு அருகில் சுட்டுக் கொல்லப்பட்ட மூத்த ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22வது நினைவேந்தல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இந்த விடயத்தை தெரிவித்தார். எங்களுடைய ஊடகவியலாளர்கள் நான் நினைக்கிறேன் 43க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 27க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கின்றேன் ராஜபக்ச ஆட்சி காலத்தின் போதுதான் கொல்லப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு கடத்தப்பட்டவர்களும் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் இல்லை, கொல்லப்பட்டவர்களுக்குரிய நீதியும் இல்லாத நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் எமது நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தில் மத்திய அரசின் ஒற்றையாட்சி பௌத்த மேலாதிக்க பொறிமுறையில் இருந்து வாழ முடியாது, எங்களுக்கு சமநீதி கிடைக்க முடியாது என்ற காரணத்தில்தான் அவர்கள் எங்களை தனியாக விட்டுவிடுங்கள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது என்னவென்றால், அந்த காலத்தில் அவர்கள் சமநீதி சமத்துவமான ஒரு உரிமையை வழங்க முடியாது இருந்தபடியாக தான் செய்தார்கள். நெல்லை நடேசன் என பிரபலமாக அறியப்பட்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் 2004ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி காலை மட்டக்களப்பில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சுட்டு கொலை செய்யப்பட்டார். அவரது படுகொலை தொடர்பில் பின்னாட்களில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அமைச்சராக பதவி வகித்த விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான கருணா தரப்பினர் மீது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியிருந்தது. கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி பத்திரிகையின் எழுத்தாளரும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் முன்னாள் உபத்தலைவருமான நடேசனின் நினைவேந்தலை தெற்கில் நடத்துவதற்கு தெற்கைச் சேர்ந்த எந்தவொரு ஊடக அமைப்போ அல்லது நிறுவனமோ இம்முறையும் நடவடிக்கை எடுத்ததாக அறிய கிடைக்கவில்லை. இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறுவதற்காக மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் நிறுவப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு முன் ஐயாத்துரை நடேசனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து சுடரேற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டக்களப்பு ஊடக மையம் மற்றும் கிழக்கு மாகாண செய்தியாளர் சங்கம் ஆகியன இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதேவேளை மூத்த தமிழ் ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனை நினைவு கூறும் நிகழ்வு ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடத்தியிருந்தது. ஐயாத்துரை நடேசனின் கொலை வழக்கை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கிழக்கு மாகாணத்தின் ஊடகவியலாளர் அமைப்புகள் கடந்த கால அரசாங்கங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதிலும் இன்று வரையில் அது தொடர்பில் இலங்கை சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக தான் அவதிப்பட்டு வரும் நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக 70 லட்சம் ரூபாவை நன்கொடையாக வழங்கிய மக்களுக்கு ஒரு தமிழ் மக்களின் தலைவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்தில் தனக்கு 70 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் நன்கொடையாக வழங்கிய தமிழ் தேசியவாத கட்சிகள் மற்றும் உள்ளூர் வெளிநாட்டு ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை நகரசபை மேயர் MK சிவாஜிலிங்கம் தெரிவிக்கின்றார்.
தான் ஆரம்பகட்ட சிகிச்சைக்கு தேவையான பணத்தை மாத்திரமே கோரியிருந்த போதிலும் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்கு தேவையான பணத்தையும் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 மாதங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை. அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக் கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எது பொதுமக்கள் இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணையை நடத்தி கொண்டு, எதுவாறு இருந்தாலும் இந்த உதவியை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, புதுதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேர்ந்தெடுக்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியாக வருகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியில் கடந்த 70 நாட்களுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு பணிகளில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 280ஐ தாண்டியுள்ளது. இலங்கையின் 2வது பெரிய மனித புதைகுழியிலிருந்து 270க்கும் அதிக மனித எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மே மாதம் முதல் வாரத்தில் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது 261 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. 3 வார கால ஓய்வின் பின்னர் பணிகள் மீண்டும் 2026 ஜூன் 1 ஆரம்பமாகின. ஜூன் 1 மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது குறித்த மனித புதைகுழியிலிருந்து ஒரு எலும்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டது. 3ஆம் கட்டத்தில் மாத்திரம் குறைந்தது 35 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்டத்தில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அடங்குகின்றன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் அகழ்வாய்வு பணிகள் முதன்முதலாக 2025 மே 15 ஆரம்பமாகின. மனித புதைகுழியிலிருந்து இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகளுக்கு மேலதிகமாக கண்டெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பிற பொருட்களில் குழந்தைகளின் பால் போத்தல்கள், பொம்மை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர்களின் காலணிகள், பாடசாலை பைகள் மற்றும் சில நாணயங்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.